بسم الله الرحمن الرحيم هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனது இந்த மஸ்ஜிதிலே நாம் ஒன்று கூடியிருந்து அவனது மார்க்கத்தை பற்றி பேசவும் கேட்கவும் நமக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலே இஸ்லாமிய வழித்தோன்றலில் ஏற்பட்ட பிரிவுகள் என்கிற தலைப்பிலே உரையாற்றுமாறு சகோதரர்கள் கேட்டுக்கொண்டார்கள். இன்று இலங்கையிலேயே ஏராளமான பெயர்களிலே இஸ்லாமிய அமைப்புகள் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்டில் பல்வேறுபட்ட வழிகட்ட பிரிவுகளும் செயல்பட்டு வருகிறது. சாதாரண பொதுமக்கள் இதை சிந்திக்கிற போது எல்லாரும் இஸ்லாம் இஸ்லாம் என்று சொல்கிறார்களே, எதற்காக இந்த இஸ்லாத்துக்குள் இவ்வளவு பிரிவுகள் வர வேண்டும் என்கிற ஐயத்தோடு சந்தேகத்தோடு நோக்குகிற நிலை இருக்கிறது. உண்மையிலே இஸ்லாமிய வரலாற்றில் ஏன் பிளவுகள் உண்டானது, எத்தகைய பிளவுகள் உண்டானது என்று நாம் படிப்பது சந்தோஷத்துக்கான ஒரு நிகழ்ச்சி கிடையாது, நடக்கக்கூடாத நிகழ்ச்சி, ஆனால் நடக்காமல் தவிர்க்க முடியாத விஷயம் என்கிற அடிப்படையிலே ஆரம்ப காலத்தில் ஏற்பட்ட பிளவுகளை பற்றி படிப்பதன் மூலமாக, எந்த அடிப்படையில் அவர்கள் உருவானார்கள் என்பதை படிப்பதன் மூலமாக அது போன்ற வழிகேடுகளிலிருந்து நாம் எம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதற்காக இது பற்றி பேசப்படுகிறது. அன்பின் சகோதரர்களே, இன்னொரு சந்தேகம் வரலாம். நாம் பேசுகின்ற பல அமைப்புகள், ஹமார்ஜிகள் என்று சொல்கிறோம், மூத்தசிலாக்கள் என்று சொல்கிறோம், இந்த மாதிரி கடந்த காலத்தில் இருந்த வழிகட்ட அமைப்புகளை எடுத்துக்கொண்டால் அந்த வழிகட்ட அமைப்புகள் இன்றைக்கு இல்லை, அந்த பேரு அமைப்புகள் இல்லை. இதை பார்க்கிற போது எங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். செத்து போன அமைப்புகளை பற்றி திரும்ப திரும்ப எதற்காக நாங்கள் பேச வேண்டும் என்கிற சந்தேகம் ஏற்படலாம். உண்மையிலே அந்த அமைப்புகளுடைய பெயர்களிலே யாரும் இங்கு இல்லை என்று சொன்னாலும் அந்த அமைப்புகள் என்ன அடிப்படையிலே உருவானதோ, அந்த வழிகேடுகள் என்ன நோக்கத்தில் உருவானதோ, அந்த வழிகேடுகள் தொடர்ச்சியாக காலாகாலமாக வந்து கொண்டேதான் இருக்கிறது. இந்த நோக்கத்துக்காகவும் இந்த வழிகட்ட அமைப்புகள் எப்படி இஸ்லாமிய உம்மத்துக்குள் பிளவுகள் உண்டானது என்பதை நாம் அறிந்து கொள்வது அவசியமாகிறது. நாம் அல் குர்ஆனை எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் தஆலா பிளவுபடுவதை கண்டிக்கிறான். வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வுடைய கயிற்றை பலமாக பற்றி பிடியுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதுவே போதும். ஆனாலும் இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்றும் சொல்கிறான். எல்லாரும் ஒன்று சேர்ந்து கயிற்றை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய கயிற்றை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், பிரிந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வலா தகூனு கல்லதீன ஃபர்ரகு, பிரிந்து போய் தங்களுக்கு இடையிலே கருத்து வேறுபாடுகள் கொண்டவர்கள் போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான்.
அல் குர்ஆனிலே ஒரு இடத்துல அல்லாஹ் தஆலா அதாவது ஒரு வசியத்தை சொல்கிறான். வ அன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமா, இதோ இதுதான் என்னுடைய நேரான வழி, ஃபத்தபிஊஹு, அதையே நீங்கள் பின்பற்றுங்கள், வலா தத்தபியு சுபுல், பல பாதைகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். அப்படி பல பாதைகளை நீங்கள் பின்பற்றினால் அந்த பல பாதைகள் என்கிறது அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு உங்களை தூரமாக்கிவிடும். ஸாலிக்கும் வஸாக்கும், இது அல்லாஹ் உங்களுக்கு செய்யக்கூடிய வசியத்து. நீங்கள் தக்வாவுடையவர்களாக ஆகுவதற்காக அல்லாஹ் சொல்லக்கூடிய வசியத்து என்று சூரா அன்ஆமிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இந்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா பிரிந்து விடக்கூடாதுங்கிறதுக்கு அல்லாஹ் ஒரு அடிப்படை சொல்கிறான். இது நேர்வழின்னு ஒன்று இருக்குது, அதுல இருந்து சைட் எடுத்துறாதீங்க. நீங்க அப்படி சைட் எடுத்தா அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு நீங்க வேற வழியில போயிடுவீங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குகிற போது நேராக ஒரு கோடு போட்டார்கள். போட்டுவிட்டு சொன்னார்கள், வ அன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமா, இதுதான் என்னுடைய நேரான வழி என்று சொல்லிவிட்டு அந்த நேர்கோட்டுக்கு வலதும் இடதுமாக சில கோடுகளை கீறினார்கள். கீறிவிட்டு சொன்னார்கள், இது பல பாதைகள், இந்த பாதைகளை நீங்க பின்பற்றிடாதீங்க. அதாவது நான் எந்த ரூட்ல போனேனோ அதிலேயே நீங்க போய் கொண்டிருங்க. இடையே அங்கால சைட்ல சில நேரம் போற நேரத்தில் ஷார்ட்கட் மாதிரி ஏதாவது வரும், இங்கால போனா ஷோட்டா போய் சொர்க்கத்துக்கு போயிடலான்ற மாதிரி போயிடாதீங்க. போனா அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு வேற ரூட்ல நீங்க போயிடுவீங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வசனத்தை கோடு போட்டு கீறி விளங்கப்படுத்துகிறார்கள். இது அல்லாஹ் குர்ஆனில் சொன்ன வசியத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஒரு உரையிலே ஒரு வசியத்தை சொல்கிறார்கள். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு பயான் செய்கிறார்கள். அந்த பயான் ரொம்ப வேகமாக இருக்கிறது. சஹாபாக்கள் எப்படி சொல்கிறார்கள் சொல்லி சொன்னால், வஜ்லத் மின்ஹல் குலூப், அந்த உரையை கேட்டு எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்கியது. வதரபத் மின்ஹல் உயூன், எங்களுடைய கண்கள் எல்லாம் கண்ணீரை சொரிந்தது. பறவைகள் வந்து எங்களுடைய தலைகளில் நின்று விடுமோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு ஆடாமல் அசையாமல் சிலை போல் இருந்து அதை நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வேகத்தை பார்த்து ஒரு சஹாபி எழுந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், இது உங்களுடைய கடைசி பயான் போல இருக்குது, ஃபஊசினா, எங்களுக்கு நீங்கள் வசியத்தை செய்யுங்கள் என்று ஒரு சஹாபி கேட்கிறார். இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வசியத்தை பாருங்கள். ஊஸீக்கும் பித்தக்வல்லாஹி அஸ்ஸ வஜல், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுமாறு நான் உங்களுக்கு வசியத்தை செய்கிறேன். முதலாவது வசியத்து. இரண்டாவது அஸ்ஸம்மு வத்தா வ அன் தஅம்மர அலைக்கும் அப்துன் ஹபஸியுன், அபஸா நாட்டை சேர்ந்த ஒரு அடிமைதான் உங்களுக்கு தலைவராக நியமிக்கப்பட்டாலும் அவர் சொல்வதை கேளுங்கள், அவருக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். இது இரண்டாவது வசியத்து. மூன்றாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபஇன்னஹு மையஸ் மின்கும் ஃபஸயர இக்திலாபன் கதீரா, எனக்கு பிறகு உங்களில் யார் நீண்ட காலம் வாழ்கிறீர்களோ நிறைய கருத்து வேறுபாடுகளை காண்பீர்கள். கருத்து வேறு வராமல் இருக்காது, வந்தால் அலைக்கும் பி சுன்னத்தி வ சுன்னத்தில் குலபாய் ராசிதீன் அல் மஹ்தியின், நீங்கள் எனது சுன்னா என்கிற நபி வழியையும் நேர்வழி நடந்த கலீஃபாக்களுடைய வழிமுறைகளையும் அல்லு அலைஹா பின் நவாஜித், உங்களுடைய சக்கை பல்களால் இறுக பிடிச்சு கொள்ளுங்கள், அதுல லூஸ் சுற்றாதீங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள். அடுத்த வசியத்து, வையாக்கும் முஹ்தஸாத்தில் உமூர், மார்க்கத்தின் பேரால் புதிதாக வரக்கூடிய விஷயங்களை குறித்து நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். ஏனென்றால் மார்க்கத்தின் பேரால் புதிதாக வரக்கூடியவைகள் பித்அத் என்று சொல்லப்படும். எல்லா பித்அத்துக்களும் வழிகேடு. இப்ப இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வசியத்து. இந்த வசியத்தை முஸ்லிம் உம்மத் பேணி இருந்தால் இந்த வழிகேடுகள் வராமல் இருந்திருக்கும். ஆனால் நாங்கள் ஒரு அடிப்படையை விளங்கிக் கொள்ள வேண்டும். முஸ்லிம் உம்மத் பிரியாமலேயே பிளவுபடாமலே இருக்குமா என்று கேட்டால் அதுக்கு சாத்தியம் இல்லை. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள், முன்னைய சமுதாயங்கள் பல கூறாக பிரிந்திருக்கிறார்கள், எனது இந்த உம்மத்தும் 73 கூட்டமாக பிரியும், அதுல ஒன்றே ஒன்றுதான் சொர்க்கம் போகும், மற்ற எல்லாம் நரகம் போவார்கள். இந்த கருத்தில் ஏராளமான அறிவிப்புகள் வந்திருக்கிறது. எல்லா அறிவிப்புகளிலும் அறிவிப்பாளர்களிடத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கிறது. ஆனால் ஏராளமான அறிவிப்புகள் எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து பல்வேறுபட்ட அறிஞர்களும் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஹதீஸுடைய நிலத்தில் வைக்கிறாங்க.
அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பிரியும் என்று சொல்லிவிட்டு எங்களுக்கு சொன்ன போதனை என்ன? மா அன அலைஹி வஸஹாபில் யௌம், நீங்க சொர்க்கம் போகணும் என்று சொன்னா, அந்த வெற்றி அடைந்த கூட்டத்தில் நீங்க சேரணும்னு சொன்னால், மா அன அலைஹி வஸஹாபில் யௌம், நானும் எனது நபி தோழர்கள் எனது தோழர்களும் இன்றைக்கு எதுல இருக்கிறோமோ அதுல இருங்க. உங்களுடைய என்ன கொள்கையாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு எனட்டையும் சகாபாக்கிட்ட இருக்கிற கொள்கையாக இருந்தால் அது ஓகே. இன்றைக்கு இல்லாத கொள்கை புறவு வந்துச்சுன்னா அது இஸ்லாம் கிடையாது. நீங்க செய்யக்கூடிய என்ன இபாதத்தாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு எங்கள்கிட்ட உள்ளதாக இருந்தா ஓகே, இதற்கு புறவு வந்ததாக இருந்தா அது வழிகேட்டில் உள்ளதாக அமையும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா நமக்கு சொல்லி தந்துட்டாங்க. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தரக்துக்கும் அலா மஹஜ்ஜத்தில் பைலா, வெள்ளை வெள்ளேர் என்கிற ஒரு இடத்துல நான் உங்களை விட்டுட்டு போறேன். லைலுகா கனகாரிகா, ராவும் பகலை போல வெளிச்சமான ஒன்றுதான் நான் உங்களை விட்டுட்டு போறேன். இதுல யாராவது குழப்பம் அடைஞ்சு வழிகேட்டில் போறான்னு சொன்னா, யார் அழிஞ்சு போகொண்டு இருக்கிறானோ அவன் தான் அழிஞ்சு போவான். ஏன்னா இஸ்லாம்ங்கிறது தெளிவாக இருக்குது. பின்னால ஏன் பிரச்சனைகள் வருகிறது? கண்ணியத்துக்குரிய சோர்களே, முதலாவது முஸ்லிம் உம்மத்தில் ஒரு சின்ன வித்தியாசத்தாங்க விலையும் கொள்ளணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு பிறகுல இருந்து கருத்து வேறுபாடு இருந்துச்சு. கருத்து வேறுபாடுகள் எல்லாமே பிளவு கிடையாது, கருத்து வேறுபாடுகள் எல்லாமே பிரிவு கிடையாது. கருத்து வேறுபாடுகள் சிலது பிரிவுக்கு எட்டி செல்லலாம். ஆனா சஹாபாக்களுக்கு மத்தியில் இருந்த கருத்து வேறுபாடுகள் அவங்களுக்குள்ள பிளவாக முரண்பாடாக வரல. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மசாயில்கள கருத்து வேறுபாடு பட்டிருக்கிறாங்க. முதலாவது பிரிவு எப்ப ஏற்படுதுன்னு சொன்னா, மார்க்கத்தின் பேரில் அல்ல, ஒரு பொது விவகாரத்தின் பேரில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் முஆவியா அவங்களுக்கும் இடையில பிளவு ஏற்படுகிறது. சண்டை பிடிச்சு கொண்டாங்க. இந்த சண்டைக்கு தூபமாக சிலர் இருந்தாங்க. இந்த சண்டை சமாதானமாகிவிடக் கூடாது என்பதில் கவனமாக ஒரு கூட்டம் இருந்தது. அந்த கூட்டத்தில் ஒரு அதாவது அது முக்கியமான ஒரு வழிகட்ட அமைப்பு ஹவாரிஜிகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பினர். இந்த அமைப்பு எப்படி உதயமானது? இது சம்பந்தமாக சில செய்திகளை சொல்லலாம் நினைக்கிறேன். இந்த ஹவாரிஜிகள் என்று சொல்கிறவர்கள் எல்லா விஷயத்திலையும் தீவிரமாக சிந்திக்கிறவங்க, தீவிர போக்குள்ளவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய காலத்தில் கனிமத் பொருட்களை பங்கு வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. அப்போ ஒருவர் வந்து சொல்கிறார், யா முஹம்மத் இஅதில், முஹம்மதே நேர்மையா பங்கு வைங்க என்று சொல்கிறார். ஃபைன்னக லன் தஅதில், நீங்க நேர்மையா பங்கு வைக்கல என்று சொல்கிறார். அவர் நினைத்து, அதாவது அவர் என்ன செய்யறான்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் வைக்கிற பங்கு அமைப்பு பிழைன்னு நினைச்சு சொல்கிறார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்லம் ஆதில் ஃபமை ஆதில், நான் நேர்மையா பங்கு வைக்கிறேன்னு சொன்னா எவன் நேர்மையா பங்கு வைக்க போகிறான்? வானத்தில் உள்ளவன் வானத்தின் செய்திகளை என்னை நம்பி தருகிறான், நீங்க என்ன நம்ப கூடாதா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அவன் கேட்டு போயிட்டான். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார சொல்ல விடுங்க, அவனை கொண்டுடுவோம்னு சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வேணாம் விடுங்க, லஅல்லஹு யுஸல்லி, அவன் தொழுகிறவனா இருப்பான். அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, யார சொல்ல தொழுகிறவன்னு சொல்றீங்க, எத்தனையோ பேர் உள்ளத்துல இல்லாதெல்லாம் வாயால சொல்லிட்டு இருக்காங்க, உங்களுக்கு தெரியுமா? நபி அல்லாஹ் நபின்னு சொல்லுவாங்க, ஆனா உள்ளத்துல அவங்ககிட்ட அல்லாஹ் நபியை பத்தி எந்த கண்ணியமும் கிடையாது என்று சொன்ன போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவனுடைய உள்ளத்தை புலந்து பார்க்குமாறு அல்லாஹ் எனக்கு சொல்லல. அல்லாஹ் எனக்கு ஏதோ விட்டானா அந்த லெவல்ல நம்ம இங்க மனுஷனுங்கிற உணர்வை வச்சு நம்ம பார்த்தோம்னு சொன்னா கொள்ள சொல்றதான் நியாயம். ஒரு நபி நேர்மையா பங்கு வைக்க மாட்டான்னு சொன்னா நபித்துவத்துக்கு எதிராக பேசுகிறாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் என்ன ஆர்டர் போட்டானோ அதுல தான் நம்ம நிக்கணும், உள்ளத்தை புலந்து பார்க்க பத்தி அல்லாஹ் சொல்லல. சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவனுடைய சந்ததியில் இருந்து ஒரு வழிகட்ட கூட்டம் உருவாகும். அவங்க குர்ஆனை ஓதுவாங்க, சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, அதை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்க என்ன ஓதுறோம், அவங்க தானே குர்ஆனை ஓதுறாங்கன்னு சொல்லி அதை பார்த்துட்டு உங்களையே நீங்கள் குறைத்து மதிப்பிடுவீங்க. அவங்க தொழுவாங்க, அவங்க தொழுகிற அழகை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன அழகா தொழுகிறாங்க, எங்களை விட நல்லா தொழுகிறாங்கன்னு சொல்லி உங்களை நீங்கள் குறையாக நினைப்பீர்கள். ஆனால் ஒரு அம்பை இழுத்து விட்டா எவ்வளவு வேகமா அது போகுமோ அதை விட வேகமாக இஸ்லாத்தை விட்டு அவங்க வெளியே போவாங்க. குர்ஆனை ஓதுவாங்க, அது அவங்களுடைய தொண்டை குழிக்கு கீழே போகாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நபி அதாவது இந்த கூட்டத்தில் அதுக்கு ஒரு அடையாளமும் சொன்னாங்க, அவங்களுக்கு ஒரு தலைவன் இருப்பான்,
அவனுடைய ஒரு பக்க மார்பு பெண்களுடைய மார்பை போல பெருத்திருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இவங்க எப்ப வெளிப்படையாக வருவார்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முஸ்லிம்களுக்குள் ரெண்டு கூட்டத்தினர் பிரிந்து போராடுவார்கள். வேறு சில ஹதீஸ்களில் ரெண்டு பேருமே சத்தியத்துக்காக போராடுவாங்க, சண்டை பிடிச்சுக்குவாங்க. ரெண்டு பேருடைய நோக்கமும் சத்தியமாக இருக்கும். அந்த ரெண்டு பேரில் இருந்தும் ஒரு கூட்டம் வெளியேறி செல்வார்கள். அந்த வெளியேறி சென்றவர்களை ஏற்கனவே இருந்த ரெண்டு கூட்டத்தில் யார் சத்தியத்துக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்களோ அவர்கள் கொல்லுவார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அலி ரலியல்லாஹு அவர்கள் முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் சண்டை செய்து கொண்டார்கள். ரெண்டு பேருமே சில ஆதாரங்களின் அடிப்படையில் அவங்க நிலைப்பாட்டில் இருந்தாங்க, இஜ்திஹாத் செய்தாங்க. இஜ்திஹாதுல முஆவியா ரலியல்லாஹு அவங்களுடைய கருத்து தவறு என்கிறது வேறு வேறு ஆதாரங்களை வைத்து பார்க்கிற போது வருகிறது. ஆனால் ரெண்டு பேருமே அசத்தியவாதிகள் கிடையாது. இந்த ரெண்டு பேருக்குள்ள இருந்து ஒரு கூட்டம் பிரிந்து போனது. முஆவியா ரலியல்லாஹு அவர்களையும் காபிர் என்று சொன்னார்கள், அலி ரலியல்லாஹு அவர்களையும் காபிர் என்று சொன்னார்கள். அவர்களை அலி ரலியல்லாஹு அவங்க போர்க்களத்தில் சந்தித்து தோற்கடித்தார்கள். அந்த போர் முடிந்த போது அலி ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, மௌத்தா போனவங்க செத்தவங்க லிஸ்ட்ல பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடையாளத்தில் யாராவது இருக்கிறாரான்னு பாருங்க என்று சொன்னாங்க. தேடி பார்த்து இல்லைன்னு சொன்னாங்க. இல்ல நல்லா தேடி பாருங்க என்று சொன்ன போது அதில் ஒருவனுடைய மார்பு பெண்களுடைய மார்பை போல பெருத்திருந்தது. அப்போது அலி ரலியல்லாஹு அவங்க சந்தோஷப்பட்டாங்க. அப்ப நான் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கூட்டத்தை தான் நான் அழிச்சிருக்கிறேன். சத்தியத்துக்கு மிகவும் நெருக்கமான கூட்டம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, அப்ப நான் சத்தியத்துக்கு ரொம்ப நெருக்கமா தான் இருந்திருக்கிறேன், நான் எடுத்த முடிவு சரிதான் என்று அவர்கள் திருப்திப்பட்டுக் கொண்டார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ஹவாரிஜிகளுடைய சிந்தனை போக்கு என்கிறது ஆட்சியாளர்கள் தவறு செய்தால் அவர்களுக்கு எதிராக வாழேந்தோணும், அவங்களுக்கு எதிராக போராடணும் என்கிற சிந்தனையை உண்டாக்குனாங்க. இதனால உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரிய தவறுகள் எதுவுமே செய்யாமலேயே அவங்களுக்கு எதிராக மக்களை தூண்டிவிட்டு ஆட்சியாளரை கீழே இறக்கணும் என்கிறதுக்கான எல்லா வகையான சூழ்ச்சிகளையும் செய்தார்கள். ஒரு மனிதன் தவறு செய்தால் தவறு செய்தவன் காபீர் என்று பத்வா கொடுத்தாங்க. காபீர் என்றது மாத்திரம் இல்லாம அவன் மௌத்தா போனா நரகத்தில் நிரந்தரமாக இருப்பான் என்றும் சொன்னார்கள். இப்படி அவங்க மனோ இச்சை பிரகாரம் ஒரு முடிவை சொல்லிவிட்டு பிறகு ஹதீஸ்களை பார்த்தாங்க. ஹதீஸ்களை பார்த்தால் அந்த ஹதீஸ்களிலே யாருடைய உள்ளத்தில் கடுகளவு ஈமான் இருக்கிறதோ அவங்க எப்பயாவது ஒரு சொர்க்கம் போவாங்கன்ற கருத்துல ஏராளமான ஹதீஸ் வருது. ஒரு முஸ்லீம் ஈமான் கொண்டவன் அவன் செஞ்ச பாவத்துக்காக நரகத்துக்கு போனா எப்பயாவது ஒருக்க சொர்க்கத்துக்கு வருவான், கடுகளவு ஈமா இருந்தாலும் சொர்க்கத்துக்கு வருவான். இந்த கருத்துல வரக்கூடிய ஹதீஸ்களை பார்த்தாங்க. இந்த ஹதீஸ்கள் அத்தனையும் குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்று சொல்லி நிராகரித்தார்கள். நாங்க வழிகேடுகளுடைய லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னா எல்லா வழிகட்ட அமைப்புகளும் இதை கடைபிடிச்சிருக்கிறாங்க. என்னது? தங்கள் உருவாக்கின கொள்கைக்கு முரண்படக்கூடிய ஹதீஸ்களை எல்லாம் குர்ஆனுக்கு முரண்படுகிறதுங்கிற பேர்ல நிராகரித்து வந்திருக்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதுக்கு ஒரு ஆதாரமான ஒரு செய்தியை சொல்கிறேன். சஹீஹ் முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். ஒருவர் சொல்கிறார், நாங்க சில இளைஞர்கள் ஹவாரிஜி கொள்கை தான் சரி என்கிற முடிவுக்கு நாங்க வந்துட்டோம். அப்ப இந்த கொள்கையை நம்ம பப்ளிக் அறிவிக்கணுமே. எப்ப அறிவிக்கிறேன்னு சொன்னா நம்ம ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து நம்ம இதை அறிவிப்போம், நாங்கெல்லாம் ஹவாரிஜி கொள்கைக்கு போயிட்டோங்கிறத அறிவிப்போம் என்கிற முடிவோட பெரும்பாலும் இந்த வட்டத்துக்குள்ள இளைஞர்கள் தான் சேர்ந்தாங்க, உணர்ச்சி வசப்படுறவங்க தான் சேர்ந்தாங்க. அப்படி போறாங்க. அவங்க போறவங்க மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனா பள்ளியில ஜாபிர் இப்னு அப்துல்லா இப்னு ஜாபிர் ரலியல்லாஹு அவங்க மக்களுக்கு ஹதீஸ் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. மக்கள்லாம் இப்படி ஹதீஸ் கேட்டு கொண்டிருக்கிறாங்க. அதுல அப்துல்லா இப்னு ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த உள்ளத்துல அணுவளவாவது ஈமான் உள்ளவர்கள் சொர்க்கம் போவார்கள் என்கிற ஹதீஸை சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அப்ப இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர் எழும்பி சொல்றார், நான் எழும்பி கேட்டேன், அல்லாஹ்வின் தூதரின் தோழரே, நீங்க என்ன ஹதீஸ் சொல்றீங்க? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான் தெரியுமா? அதாவது மூமின்களுடைய துஆவை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்கிற போது, யா அல்லாஹ், நீ யாரை நரகத்தில் நுழைவித்தாயோ பக்கத் அஹ்ஸைதஹு, அவரை கேவலப்படுத்தி விட்டாய் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். நீங்க சொல்லக்கூடிய ஹதீஸை எடுத்துக்கொண்டா நரகத்துக்கு போனவங்களை திரும்ப அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பி கண்ணியப்படுத்துவான்னு சொல்றீங்களே, அப்ப அல்லாஹ் கேவலப்படுத்துவான்னு சொன்னதுக்கு அது முரணா அமையுது. அல் குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான்,
அந்த நரகத்தில் இருக்கிறவங்க தப்பி வருவதற்கு முயற்சிக்கிற போதெல்லாம் நரகத்திலே தூக்கி போடப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்க என்னன்னா நரகத்தில் இருக்கிறவங்க அல்லாவே தூக்கி சொர்க்கத்தில் போடுவான்னு சொல்றீங்களே, இது என்ன ஹதீஸ்னு கேட்கிறாங்க. அப்பதான் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காமு மஹ்மூதுங்கிற அந்தஸ்து இருக்குது. அவங்க நிறைய பேருக்கு சபாத்து செய்வாங்க, அந்த சபாத்தின் ஊடாக நிறைய பேர் சொர்க்கம் போவாங்கங்கிற செய்தியெல்லாம் சொல்கிற போது அந்த இந்த கூட்டத்தில் இந்த ஹதீஸை சொல்லக்கூடியவர் நிதானமான ஒரு சிந்தனைக்கு வந்தார். அது என்னன்னு கேட்டா, இந்த ஷேக் அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய நெருங்கிய சஹாபி பொய் சொல்லுவாரா? பொய் சொல்ல மாட்டார். ரசூலுல்லாஹ்வோடு இருந்தவர் இவர், ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளியில வச்சு சொல்றாரு. இவர் சொல்கிறார் என்று சொன்னால் அவர் பொய் சொல்ல மாட்டார். அப்ப நாங்க தான் அந்த குர்ஆன் வசனத்தை தப்புந்தவருமா விளங்கி இருக்கிறோம் சொல்லி உடனே அந்த கொள்கையிலிருந்து மீண்டு விடுகிறார். அவங்க சொல்கிறாரு, நாங்க போன எல்லாருமே அந்த கொள்கையிலிருந்து மீண்டுட்டோம், ஒரே ஒரு ஆள் அந்த கொள்கையில இருந்துட்டாரு. அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அவங்க தீவிரமான சில முடிவுகள் எடுத்தார்கள். அவங்க எடுத்த முடிவுகள் இனில் ஹுக்ம இல்லா லில்லாஹ், ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்வுக்கு தான் இருக்கிறது. யார் அல்லாஹ் இறக்கியதை கொண்டு தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள் காபிர்கள். இந்த மாதிரி குர்ஆன் வசனங்களை எடுத்து வைத்துக் கொண்டு அலி ரலியல்லாஹு அவர்களும் முஆவியா ரலியல்லாஹு அவர்களும் மனிதர்களிடத்தில் தீர்ப்பு கேட்டாங்க. எனவே அவங்க காபிர்கள். யார் அவங்கள காபிர்னு சொல்லலையோ அவங்களும் காபிர்கள் என்கிற அடிப்படையில் அவங்கள கொலை செய்வது ஹலால், அவங்களுடைய ரத்தம் ஹலால், அவங்களுடைய பொருட்கள் ஹலால் என்று முஸ்லிம்களை கொலை செஞ்சாங்க. ஆச்சரியம் என்னன்னு சொன்னா, இவங்க வசத்துல யாராவது மாட்டிக்கொண்டார், அவங்ககிட்ட கேட்பாங்க, நீ முஸ்லீமா காபிரான்னு. காபிர் என்று சொன்னா பாதுகாப்பு கொடுப்பாங்க. ஏன்னா குர்ஆன் சூரா தௌபாவில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வயின் அஹதும் மினல் முஸ்ரிகீன், அதாவது இணை வைக்கக்கூடிய யாராவது உங்களிடத்துல வந்தா அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். காபிரா என்று சொன்னா பாதுகாப்பு கொடுப்பாங்க. இல்ல நான் முஸ்லீம் என்று சொல்லிட்டான்னு சொன்னா இவன் முஸ்லீம் என்கிற பேர்ல இருக்கக்கூடிய காபிர் என்று சொல்லி அவனை கொலை செய்வாங்க. இப்படி இஸ்லாமிய உம்மத்தில் ரத்தத்தை ஓட்டினாங்க. அலி ரலியல்லாஹு அவர்களும் முஆவியா ரலியல்லாஹு அவர்களும் ஒற்றுமைப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் அங்கால கொஞ்சம் பேர் இங்கால கொஞ்சம் பேர் இருந்து மீண்டும் மீண்டும் பிரச்சனை உண்டு பண்ணிக்கொண்டே இருந்தாங்க. இவங்க ஒன்றுபட்டா நமக்கு பிரச்சனைங்கிற காரணத்தினால. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த அடிப்படை, இந்த ஹவாரிஜ் என்கிற இந்த அடிப்படை இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. இந்த புத்தளத்தில் ஏற்பட்ட பிரச்சனையும் அதுதான். காபிருக்கு கட்டுப்படக்கூடாது, அவன் சொன்ன சட்டத்துக்கு நம்ம கட்டுப்படக்கூடாது, அவனை கட்டுப்படுறது குபுரா உண்டாக்கும், காவிர்களுக்கும் முனாவிகளுக்கும் எதிராக ஜிஹாது செய்யணும். இந்த மாதிரியான பிரச்சனைங்கிறது அந்த ஹுரூஜ் என்கிற இதுல பிரச்சனை வந்ததுதான். ஆட்சியாளர்கள் விஷயத்தில் இஸ்லாம் ஒரு நிலைப்பாடு சொல்லி இருக்கிறது. அது என்னன்னு கேட்டால், ஆட்சியாளர்கள் கெட்டவர்களாக இருந்தாலும் அவருக்கு கட்டுப்படுங்கள், இதுதான் இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. ஏன் என்று கேட்டால், அதற்கு எதிராக கிளர்ச்சி செய்தால் அந்த ஆட்சியாளர் நல்லவனா மாற மாட்டான், இருக்கிறதை விட மோசமானவனா மாறுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு ஆட்சியாளன் இருந்தால் வயின் அகத மாலக், உனது சொத்தை எடுத்தாலும் சரி, வலரப லஹரக், உனது முதுகுல அடிச்சாலும் சரி, அவன் சொல்வதை கேள், அவனுக்கு கட்டுப்படு, அவன் பாவத்தை விட்டு மட்டும் நீங்க ஒதுங்கி கொள்ளுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த விதியை அப்படியே மாத்தினது இந்த ஹவாரிஜிகள். இன்றைக்கும் அந்த பிரச்சனை பல்வேறுபட்ட அமைப்புகிட்ட இருக்குது. ஆட்சியாளர் தவறு செஞ்சா அதுக்கு எதிராக போராட்டம் செய்யணும், கட்டுப்படக்கூடாது. கட்டுப்படக்கூடாதுன்னா இதனால எந்த நாட்டிலேயாவது நிம்மதி வந்தா நீங்க பார்த்திருக்கிறீங்களா? ஆட்சியாளருக்கு எதிராக கிளர்ச்சி செய்து இருந்ததை விட மோசமான சூழல்களாக உருவாகுது. இது அதாவது அஹ்லுஸ் சுன்னாவுடைய போக்குக்கு அப்பாற்பட்டது. உங்களுக்கு தெளிவா விளங்குறதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லலாம். இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி காலத்தில் முத்தஸிலாக்கள் என்கிற ஒரு வழிகட்ட பிரிவு தான் ஆட்சியாளர்களா இருந்தாங்க. அவங்க அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவங்கள கைது செய்தாங்க, அவங்கள கடுமையாக சித்திரவதை செஞ்சாங்க. குர்ஆன் படைக்கப்பட்டது என்று சொல்லணும் என்று சொல்லி சொன்னாங்க. அது அவங்களோட கொள்கைக்கு மாற்றமானதுங்கிறதுனா, குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய பேச்சு என்று சொல்வது அவங்களோட கொள்கைக்கு முரணா இருக்கிற காரணத்தினால குர்ஆன் படைக்கப்பட்டது என்று சொல்லணும்னு சொல்லி சித்திரவதை செஞ்சாங்க. இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவங்க அவ்வளவு சித்திரவதையும் பொறுத்து கொண்டாங்க. ஒரு காலத்தில் அவங்க விடுதலை செய்யப்பட்டாங்க. எப்படி விடுதலை செய்யப்பட்டாங்கன்னா, இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அழகான ஒரு கேள்வியை கேட்டாங்க. எப்பயும் என்ன செய்வாங்கன்னா, கூப்பிடுவாங்க, விசாரிப்பாங்க, அவரை பேச விட மாட்டாங்க, மீண்டும் தண்டனையை நீட்டி போடுவாங்க. இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி ஒரு முறை சொன்னாங்க, வளமையா நீங்க தானே விசாரிக்கிறீங்க, என்ன கொஞ்சம் கேள்வி கேட்க நீங்க விடுங்க.
என்று சொன்னோன்னு மூத்த சில அறிஞர்கிட்ட தான் கேள்வி கேட்க அனுமதிச்சாங்க. அப்ப இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி கேட்டாங்க, குர்ஆன் படைக்கப்பட்டது, குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம் இல்லைன்னு நீங்க பிரச்சாரம் பண்றீங்களே, இந்த பிரச்சாரத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்களா? அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்களா? இந்த பிரச்சாரத்தை அவங்க செஞ்சாங்கன்னு சொன்னா செஞ்சதுக்குரிய ஆதாரத்தை காட்டுங்க. இந்த பிரச்சாரத்தை அவங்க செய்யலன்னு சொன்னா ஏன் செய்யலன்றதுக்கு பதில சொல்லுங்க. இந்த பிரச்சாரத்தை அவங்க செய்யாததுக்கு காரணம், இதை செய்வதனால மக்கள் மத்தியில பிரச்சனை வரும் என்கிறதுக்காக இதை தெரிந்து கொண்டு மறைச்சாங்கன்னு சொன்னா நான் என்ன கேட்கிறேன்னு சொன்னா, அவங்க மறைச்சிருந்தா நீங்களும் மறைச்சிட்டு போகலாம், நீங்க எதுக்கு சொல்றீங்க? இல்ல அவங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னா அவங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அதை சொல்லுங்க. நீங்க இந்த கேள்விகளை கேட்ட போது மன்னர் இவர் தரப்பில் உள்ள நியாயத்தை உணர்ந்து கொண்டு விடுதலை செய்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய வரலாற்றில் ஒருவருடைய ஜனாசாவுக்கு அதிகமான மக்கள் பங்கெடுத்த ஜனாசா இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி ஜனாசா. வரலாற்றில் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு சொன்னா 20 லட்சம் மக்கள் அவருடைய ஜனாசாவில் சேர்ந்தாங்கன்னு சொல்றாங்க. இது 1-2 கணக்கு பார்த்தது கிடையாது, அந்தந்த காலத்தில் அவங்க வரலாறு படி சொன்னது. நான் சும்மா கேட்கிறோம், ஒரு 20 லட்சம் மக்கள் அவருடைய ஜனாசாவில் சேர்ந்து கொண்டாங்கன்னு சொன்னா அவருக்கு எவ்வளவு மாணவர்கள் இருந்திருப்பாங்க. இவங்களை எல்லாம் வச்சு நினைச்சிருந்தால் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவங்க முத்தஸிலா கூடிய ஆட்சியாளர்களை ஓட ஓட விரட்டி இருக்கலாம். ஏன்னா அன்றைக்கு மக்கள் மன்னனுக்கு கட்டுப்பட்டிருந்தாலும் அறிஞர்களுக்கு தான் அவங்க வழிபட்டு கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு நாங்க அதாவது இமாம் ஷாஃபி என்று சொல்கிறோம், அவர் காலத்தில் யார் யார் மன்னராக இருந்தால் நமக்கு தெரியாது. இமாம் அபூ ஹனீஃபான்னு சொல்கிறோம், அவர் காலத்தில் இருந்த மன்னர்களை பத்தி நமக்கு தெரியாது. அறிஞர்களுடைய பெயர்கள் தான் பதிவுல இருக்குது, அவங்களுக்கு பின்னால்தான் மக்கள் இருந்தாங்க. மக்கள் மாணவர்கள் கேட்டாங்க, மூத்த இவங்களுக்கு எதிராக நம்ம கிளர்ச்சி செய்யட்டுமா என்று கேட்ட போது இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, உங்களோட ரத்தத்தையும் அநியாயமாக ஓட்டி அடுத்தவங்க ரத்தத்தையும் அநியாயமாக ஓட்டுறதுக்கு நீங்க காரணமா இருந்துடாதீங்க என்று தனது மாணவர்களுக்கு சொன்னார். இதை நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னா, ஆட்சியாளர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தல் என்கிறது இன்றைக்கு உலக நாடுகள பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கும் பல பிளவுகள் உருவாகுவதற்கும் இரத்தங்கள் சிந்தப்படுவதற்கும் காரணமாக அமைகிறது. இப்படி சில வழிகேடுகள் உருவானது. இதே போல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நான் சொன்னேன் முத்தஸிலாக்கள் என்று சொல்லக்கூடிய பிரிவினர். இன்றைக்கு உலகத்தில் நாங்க முத்தஸிலாக்கள் என்று சொல்லி அதை பிரச்சாரம் பண்ணதுக்கு யாருமே இல்லை. ஆனால் எல்லா அமைப்புகளிலும் இந்த முத்தஸிலாக்களுடைய சிந்தனை தாக்கம் இருக்குது. அவங்களோட அடிப்படை கொள்கை என்னன்னு சொன்னா, இந்த கொள்கையை நேரடியா யாரும் சொல்ல மாட்டாங்க. அவங்களோட அடிப்படை கொள்கை என்னன்னு சொன்னா, குர்ஆன் சுன்னாவை விட பகுத்தறிவு தான் முக்கியமானது. குர்ஆன் சுன்னாவை விட பகுத்தறிவினுடைய முடிவுக்கு தான் நாங்கள் முன்னுரிமை கொடுக்கணும். இதுதான் அவங்களுடைய பேசிக். இதுக்கு அவங்க சில உதாரணங்கள் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு அது அவங்க ஏன் இதை சொன்னாங்கிறத விளங்கி கொடுத்ததுக்காக சொல்கிறேன். அவங்க சொல்லுவாங்க, இப்ப நம்ம கையில குர்ஆன் இருக்குது, இது குர்ஆன் தான் என்பதை நீங்க எப்படி அறிஞ்சு கொண்டீங்க? அல்லாஹ் அந்த மூளையை வச்சு தான் நீங்க அறிஞ்சு கொண்டீங்க. ஒரு ஹதீஸ் இருக்குது, இதை சஹீஹ்னு சொல்றீங்க, இன்னொரு ஹதீஸை லைவ்னு சொல்றீங்க, இன்னொரு ஹதீஸை மௌலூன்னு சொல்றீங்க. இதெல்லாம் நீங்க எப்படி அறிஞ்சு கொண்டீங்க? அல்லாஹ் அந்த மூளையை வச்சு தானே அறிஞ்சு கொண்டீங்க. அப்ப குர்ஆனையும் ஹதீஸையும் உணர்ந்து கொள்றதுக்கே அறிவு தான் தேவைன்னு சொன்னா அறிவு தான் முக்கியமானது, அதுதான் முதன்மையானது. இப்ப அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதே குர்ஆனை தான் அபூ ஜஹலுக்கும் ஓதி காட்டினாங்க. அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டானா? அவன் இஸ்லாத்தை ஏற்கல, ஏண்டா அவனுடைய அறிவு அதை சரி காணவில்லை. உமர் ரலியல்லாஹுடைய தங்கச்சி ஓதுன குர்ஆன் வசனத்தை கேட்டு உமர் அவங்க திருந்தினாங்க, இஸ்லாத்துக்கு வந்தாங்க. ஏன்னா அது அவருக்கு சரி என்று அவருடைய அறிவு சொன்னது. அப்ப குர்ஆனை ஹதீஸை விட முதன்மையானது அறிவுன்னு சொன்னாங்க. ஆனா அஹ்லு சுன்னா என்ன சொல்லுதுன்னு சொன்னா, ஹிதாயத்துங்கிறது மூளையை வச்சு கிடைக்கிறது இல்லை, அல்லாஹ்வுடைய நாட்டத்தை வச்சு கிடைக்கிறது. அல்லாஹ் யாருக்கு ஹிதாயத்தை கொடுக்க நாடுறானோ அவங்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கும். எத்தனையோ புத்திசாலிகள் வழிகாட்டில் இருக்கிறாங்க, ஒன்றுமே தெரியாத பாமர மக்கள் சத்தியத்தில் இருக்கிறாங்க. எனவே ஹிதாயத்துக்கு அறிவுக்கு சம்மந்தம் கிடையாது. இமாம் தஹாவி ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய காலத்தில் இந்த வாதம் முன்வைக்கப்படுற நேரத்தில் இமாம் தஹாவி ரஹ்மத்துல்லாஹி அழகான ஒரு உதாரணத்தை சொல்லி இதை மறுக்கிறாங்க. இதை புரிய வைக்கிறதுக்கு, இது பிழை, இந்த கொள்கை பிழைங்கிறத புரிய வைக்கிறதுக்கு அவங்க ஒரு உதாரணம் சொல்றாங்க. ஒரு வாப்பா இருக்கிறார், அவருடைய பிள்ளைக்கு கடுமையான ஒரு வருத்தம், எல்லா வைத்தியர்கிட்டையும் மருந்து பார்க்கிறாரு, சுகமாகல, வசதியானவர்.
அப்ப அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு ஒன்றுமே தெரியாத ஒரு அடிமட்ட பாமர மனுஷன் ஒருத்தவன் சொல்றான், பக்கத்து ஊர்ல ஒரு ஆள் இருக்கிறாரு, நல்ல வைத்தியம் பண்ணுவாரு, இந்த மாதிரி நிறைய நோய்களை குணப்படுத்தி இருக்கிறாரு, நீங்க ஒருக்கா அவரை போய் சந்திச்சு பாருங்கன்னு போறார் சொல்றார். சொன்னா இவரும் பக்கத்து ஊர்ல இருக்கக்கூடிய அந்த வைத்தியத்தை போறார். போனா அவரு இவரை நல்லா பார்த்துட்டு பல வழிகளை சொல்றார். இவருக்கு இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, இன்னதை கொடுங்கன்னு சொல்லி அவரை சாப்பாடு ஒழுங்கெல்லாம் சொல்றார். திரும்ப ஒரு நாள் இந்த பாமர மனிதன் அந்த அவரை வந்து சந்திக்கிறான். சந்திச்சு கேட்கிறான், நான் சொன்ன டாக்டர்கிட்ட போனீங்களான்னு. ஓ போனோம். அந்த டாக்டர் என்ன சொன்னார், அவர் இன்னும் இந்த மாதிரி எல்லாம் செய்ய சொன்னார்னு சொல்றார். இப்ப அந்த மனுஷன் சொல்றான், அந்த டாக்டர் சொன்னதுல இதை நீங்க விட்டுருங்க, இதை செய்யுங்க, இது முன்னால செய்ய சொல்லிருக்காரு, நீங்க முன்னால செய்ய வேணாம் பின்னால செய்யுங்கன்னு சொன்னா ஏத்துக்குவீங்களா? ஏத்துக்கொள்ள மாட்டோம். இப்ப அந்த பாமர மனுஷன் கேட்கலாம், உனக்கு டாக்டரை காட்டி தந்ததே நான் தானே, நம்ம நான் சொல்றதை நீ கேட்கணுமா இல்லையா என்று கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், டாக்டர் யாருன்னு காட்டி தந்ததோட உன்னோட வேலை முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் டாக்டர் என்ன சொல்றாரோ அதான் நான் செய்வேன். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த அறிவின் மூலமாக அல்லாஹ் தான் என்னுடைய ரப்பு என்கிறத புரிஞ்சு கொள்றதுக்குரிய ஒரு வழி கிடைச்சிருச்சுன்னு சொன்னா அதோட அறிவோட வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கங்கால அல்லாஹ் என்ன சொல்றானோ அதை நம்ம செய்யணும். அதுக்கு பிறகு அறிவு வந்து அல்லாஹ் சொன்னதுல இது ஏற்றுக்கொள்ற மாதிரி இல்லை, ரசூல்லா சொன்னதுல இது ஏற்றுக்கொள்ற மாதிரி இல்லைன்னு சொன்னா அல்லாஹ் ரசூல்லா அடையாளம் காட்டியதோ உன்னோட வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அல்லாஹ் ரசூல் என்ன சொல்றாங்களோ அதைத்தான் நான் செய்வேன் என்று சொல்கிறவன் தான் சரியான நிலைப்பாட்டில் இருக்கிறவன் என்கிறதை சொல்லி இமாம் தஹாவி ரஹ்மத்துல்லாஹி அவங்க இந்த முத்தஸிலாக்கள் சொல்லக்கூடிய கருத்தை என்ன மாதிரின்னு சொன்னா, அந்த பாமர மனுஷன் சொல்றதை கேட்டு வைத்தியர் சொன்னதை மாத்திர மாதிரி ஒரு முட்டாள்தனமான வேலையை தான் இவங்க செய்யறாங்க என்கிறதை இமாம் தஹாவி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த முத்தஸிலாக்கள் என்கிற இந்த குழுவினர் அடிப்படையான சில பிரச்சனைகளுக்கு காரணம் அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளை விளங்கிக் கொள்வதில் உள்ள பிரச்சனை. அது ஒரு விரிவான ஒரு பகுதி. அதனாலதான் அல்லாஹ்வுக்கு பேச்சு இல்லைன்னு சொன்னாங்க. அல்லாஹ் பேச மாட்டான். குர்ஆன் அல்லாஹ் பேசியதாக வரக்கூடிய வசனங்களை எல்லாம் தப்பு தவறாக விளக்கம் சொன்னாங்க. அல்லாஹ் பேச மாட்டான்னு அவங்க சொன்னதுனாலதான் குர்ஆன் கலாமுல்லா, குர்ஆன் அல்லாஹ்வுடைய பேச்சு என்று சொன்னா எங்களோட கொள்கைக்கு முரணா ஆகிரும். எனவே குர்ஆன் கலாமுல்லா அல்லாஹ்வுடைய பேச்சு அல்ல, அல்லாஹ்வால படைக்கப்பட்டதுன்னு சொல்லணும்னு சொல்லித்தான் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சித்திரவதை செஞ்சாங்க. அப்ப அவங்களாம் ஒரு கொள்கையை உருவாக்கிக்குவாங்க, அவங்களோட மனசுக்கு ஏத்த மாதிரி உருவாக்கி கொண்டு அதற்கு தோதாக அவங்க பேசினாங்க. இதனால அவங்க என்ன செஞ்சாங்கன்னா கபருடைய வேதனையை நிராகரிச்சாங்க, சொர்க்கம் நரகம் பத்தி அவங்க மனசுக்கு பட்ட மாதிரி எல்லாம் சொன்னாங்க. ஒரு காலத்துல நரகம் அப்படியே இல்லாம போயிடும்னு சொன்னாங்க. இப்ப இன்னும் சொர்க்கம் நரகம் படைக்கப்படலன்னு சொன்னாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்துக்கு போனாங்கன்னு வருது, அப்படி சொன்னா பிரச்சனை வரும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்துக்கு போனாங்களேன்னு கேட்டா அது சொர்க்கம் இல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்துல தான் அல்லாஹ் அவங்கள படைச்சான்னு சொன்னாங்க. இப்படி அவங்க மனசுக்கு பட்டதை எல்லாம் சொன்னாங்க. ஆனா சொல்லுகிற போது அதை ஒரு அதாவது தர்க்க ரீதியாக முன்வைச்சாங்க. அப்படி முன்வைக்கிற போது மக்கள் பலர் அதை ஏற்றுக்கொண்டாங்க. அதற்கு காரணம் இருந்தது. என்னன்னு கேட்டா முதலாவது இஸ்லாத்தை பற்றிய அறிவு குறைஞ்சு கொண்டிருந்தது. இதெல்லாம் சகாபாக்குடைய காலம் தாண்டிய காலம். புதிய புதிய நாடுகள் இஸ்லாத்துக்கு வருகிறது. அப்ப கிரேக்க தத்துவங்கள் எல்லாம் அரபு மொழிக்கு மொழிபெயர்க்கப்படுகிறது. முஸ்லிம்கள் அதை படிக்கிறாங்க. அப்ப அதை படிச்சுட்டு அதுக்கு தோதாக இந்த மார்க்கத்தை புரிஞ்சு கொள்வதற்கு முயற்சி பண்றாங்க. குர்ஆனை கொண்டும் குர்ஆனை ஹதீஸை கொண்டும் குர்ஆனை சஹாபாக்களுடைய விளக்கங்களை கொண்டும் விளங்க வேண்டும். ஆனா இவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா குர்ஆனை வச்சு கொண்டு கிரேக்க தத்துவத்துக்கு ஏற்ப இதை ஜாயின் பண்ணலாமான்னு ஆசைப்பட்டாங்க. இப்போ இன்றைக்கு நாம பார்க்கலாம், ஏதாவது ஒரு விஞ்ஞான இது கண்டுபிடிச்சா இந்த விஞ்ஞானத்தை குர்ஆன் சொல்லுதுன்னு நம்ம ஜாயின் பண்றதுல நமக்கு ஒரு ஆசை வருது. இந்த விஞ்ஞானம் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு பிறகு இது குர்ஆன்லையும் சொல்லப்பட்டிருக்குது, ஹதீஸ்லையும் சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொல்லி அப்படி சொல்லப்பட்டதை நம்ம சொல்லலாம், பிரச்சனை இல்லை. நம்ம ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அது என்ன நோக்கத்துலன்னு சொன்னா குர்ஆனுக்கு ஒரு மகிமையை தேடித்தரோம் நோக்கம் தான், நல்ல நோக்கம் தான். இவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா கிரேக்க தத்துவத்துக்கு தோதா குர்ஆன் இருக்குது, இந்த கண்டுபிடிப்புகளுக்கு தோதா குர்ஆன் ஹதீஸுடைய போதனை இருக்குதுன்னு சொல்லி அதுக்கு தோதான மாதிரியான விளக்கங்களை சொல்ல ஆரம்பிச்சாங்க. பாமர மக்களுக்கு குர்ஆன் சுன்னாவுடைய அடிப்படை தெரியாத மக்களுக்கு இவங்க சொல்றது மூளைக்கு தெரியாப்பட்டுச்சு. அல்லாஹ்வுடைய உள்ளத்துக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குதா இல்லையா, தக்வாவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குதா இல்லையாங்கிறது அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கல, மூளைக்கு சரி மாதிரி பட்டுச்சு, அதை நம்பி போனாங்க. அது போக சில ஆட்சியாளர்கள் அவங்கள கைக்கு அகப்பட்டாங்க. அந்த ஆட்சியாளர்களை வைத்து பலவந்தமாக தங்களுடைய கொள்கையை திணிச்சாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைப்புகளிடத்திலும்
இந்த முத்தசிலாக்களுடைய சிந்தனையுடைய தாக்கம் இருக்குது. அதன் காரணமாக இந்த முத்தசிலாக்கள் இந்த சிந்தனைகள் பலது இன்றைக்கு நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கு. குர்ஆனுக்கு முரண்படுவதாக ஹதீஸ்களை மறுப்பது, சஃபாத் ரசூலுல்லாஹ்வுக்கு சஃபாத் இருக்குங்கிறத மறுப்பது, கபருடைய வேதனையை மறுக்கிறது, அதாவது இந்த சூனியம் இருக்குதுன்னு நம்புறவங்க சூனியமே இல்லைன்னு அவங்க போதனை செஞ்சாங்க. அவங்க இருக்கக்கூடிய சில பேர் சூனியம் இருக்குதுன்னு யாராவது நம்பினா அவன் முஸ்லிக்குன்னு சொல்லி போதனை பண்ணாங்க. இந்த மாதிரி பல கொள்கைகள் இன்றைக்கு தொடராக இருந்து கொண்டிருக்கு. இதே போல ஹதீஸ்களை மறுத்துட்டு வந்தாங்க. அவங்க மறுக்கிற ஹதீஸ்களுக்கு அவங்களாக ஏதாவது காரணங்களை சொன்னாங்க. சில ஹதீஸ்களை மறுக்கிறதுக்கு அறிவுக்கு முரணா இருக்குதுன்னு சொன்னாங்க. சில ஹதீஸ்களை மறுக்கிறதுக்கு குறைந்த அறிவிப்பாளர்கள் இதை அறிவிச்சிருக்கிறாங்க, ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிற சொன்னாங்க. இந்த சிந்தனை குறைந்த அறிவிப்பாளர்களால் அறிவிக்கப்பட்ட ஹதீஸ்களாக இருந்தால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற சிந்தனை பரவலாக போய்கொண்டிருக்கு. இப்ப அண்மை காலமாக இலங்கைக்குள்ளும் இந்த பிரச்சனை வந்து கொண்டிருக்கு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய காலத்தில் இந்த பிரச்சனை பரவலாக வந்தபோது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க இதுக்கு கடுமையான விமர்சனங்களை செஞ்சிருக்கிறாங்க. சஹாபாக்கள் ஒருவர் சொல்லக்கூடிய செய்திகளை ஏற்றிருக்கிறாங்க. சாராயம் தடுக்கப்பட்டது என்கிற செய்தியை ஒருவர் வந்து சொல்றார். அனஸ் ரலியல்லாஹு அவங்க சாராயம் காய்ச்சி கொண்டிருக்கிறாங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவங்க சாராயம் குடிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஒரு ஆள் தான் வந்து சொல்றாரு சாராயம் தடுக்கப்பட்டு விட்டது. உடனே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவங்க அனஸ் ரலியல்லாஹு அவங்கள பார்த்து சொல்றாங்க, அனஸை எழுந்து சட்டியை உடைங்கன்னு சொல்றாங்க. ஒரு ஆள் தானே சொல்றாரு, நம்ம கொஞ்சம் விசாரிச்சு பார்த்து செய்வோங்கிற நிலை அவங்கள்ட்ட இருக்கலை. சகாபாக்கள் ஒரு பள்ளியில இந்த திசை நோக்கி தொழுது கொண்டிருக்கிறாங்க. ஆரம்பத்தில் அப்படித்தான் அல்லாஹ் சட்டம் சொல்லியிருந்தான், பைத்துல் முகத்தஸ் இந்த பக்கம் இருக்குது. ஒரு சகாபி வந்து சொல்றாரு, தொழுகையினுடைய கிப்லா மாற்றப்பட்டு விட்டது, நம்ம காபாவை நோக்கி தொழணும்னு சொல்லி சட்டம் வந்து விட்டது என்று சொன்னோன்னு அங்க நோக்கி தொழுது கொண்டிருந்த சகாபாக்கள் அப்படியே மறுபக்கம் திரும்பினாங்க. இமாம் அப்படியே வந்து முன்னால வந்து ஜமாத்து தொழுகை முடிச்சார். நீங்க உம்ராக்கெல்லாம் போனா கிப்லத்தைன் மஸ்ஜித்னு ஒரு பள்ளியை காட்டுவாங்க. அந்த பள்ளியில தான் இந்த நிகழ்ச்சி நடந்தது. ஒரே தொழுகைய அந்த பக்கமும் இந்த பக்கமும் அவங்க தொழுது முடிச்சதுனால கிப்லத்தைன்னு சொல்றது. சில பேர் இதை தவறா வழங்கி கொண்டு அங்க வைத்து அந்த பக்கம் தொழுதுட்டு இந்த பக்கம் தொழுட்டு வருவாங்க. அப்படி தொழுதா தொழுகை சேராது. அப்ப இந்த அந்த ஹதீஸ்ல பாருங்க, ஒரு சஹாபி வந்து சொல்றாரு கிப்லா மாற்றப்பட்டு விட்டதுன்னு சொல்லி. இப்ப தொழுது கொண்டிருந்தார்கள் யோசிங்க, ஒரு ஆள் தான் வந்து சொல்றாரு, உண்மை சொல்றானா பொய் சொல்றானா தெரியாது. நம்ம தொழுது முடிச்சுட்டு ரசூலாட்ட கேட்டு போடுச்சு அப்படியா யோசிச்சாங்க. ஒரு ஆள் சொன்னாலும் சஹாபி சொல்றாரு. மார்க்க விஷயத்துல அவங்க விளையாட மாட்டாங்க. எனவே அவங்க அப்படியே தொழுகையில் நின்றவங்க அப்படியே மறுபக்கம் மாறினாங்க. அப்ப இதுதான் இஸ்லாத்துல ஒரு ஆள் அறிவித்தாலும் அந்த அறிவிக்கிறவர் நல்லவராக இருந்தால் அது சஹீஹான அறிவிப்பு. ஆனா இவங்க என்ன செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காதுன்னு வருகிற போது 2 பேர் சொல்லி இருக்கிறாங்க, அவ்வளவு பேருக்குள்ள சொன்னது ரசூலுல்லாஹ் சொல்லியிருந்தா 2 பேருக்கா தெரிஞ்சிருக்கும் என்கிற மாதிரி காரணங்களை சொல்லி மறுத்தாங்க. இதுக்கு உசூல் ஹதீஸ்ல ஆகாதான ஹதீஸ்னு சொல்லுவாங்க. அப்ப அதை இன்றைக்கு சட்டத்து மூலாதாரமாக எடுக்க முடியாது, அக்கீதா கொள்கை விஷயத்துக்கு எடுக்க முடியாதுங்கிற கருத்து சில அமைப்புகள் ஊடாக பரவி கொண்டு வருது. குறிப்பாக லண்டன்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்புடைய செல்வாக்கு அதாவது பிரச்சாரங்கள் கொஞ்சம் இப்ப இங்க இலங்கையில உலாவிட்டு வராங்க. அவங்க மூலமாக இந்த சிந்தனை அதாவது லேசாக உள்வாங்கப்பட்டு கொண்டு வரக்கூடிய சூழல் நாங்கள் பார்க்கிறோம். அப்ப முத்தசிலாக்கள் என்கிற பேரோட யாரும் இன்றைக்கு உலகத்துல கிடையாது. ஆனால் அந்த முத்தசிலாக்கள் வந்த வழியில போறவங்க இருக்கிறாங்க. கவாரிஜிகள்கிட்டையும் இந்த போக்கு இருந்தது. உதாரணமா பாருங்க, ஆயிஷா நாயிட்டு ஒரு பெண்மணி வந்து கேட்கிறாங்க, நாங்க ஹைலுடைய காலத்துல தொழுகையை விடுகிறோம், நோம்பையும் விடுகிறோம். ஆனா நோம்பை மட்டும் சுத்தமானதுக்கு பிறகு கலா செய்கிறோம், அதே நாங்க தொழுகையை கலா செய்யறது இல்லை என்று கேட்கிறாங்க. இந்த கேள்வியை கேட்டோடனே ஆயிஷா நாய் கேட்கிறாங்க, நீ என்ன ஹவாரிஜி பொம்பளையான்னு கேட்கிறாங்க. ஏன் அப்படி கேட்டாங்கடா, ஹவாரிஜிகள் இப்படித்தான் சிந்திச்சாங்க. தொழுகை முக்கியமா நோம்பு முக்கியமானு கேட்டா தொழுகைங்கிறது நோம்பை விட வலியுறுத்தப்பட்ட ஒரு இபாதத். அதென்ன அப்படி இருக்கும்போது ஹைலுடைய காலத்தில் விடுபடுகிற தொழுகையை கலாச்சார தேவையில்லை, நோம்ப கலாச்சாரம் எப்படி சட்டம் சொல்றது? தொழுகைங்கிறது முக்கியமானது தானே, தொழுகையும் கலாச்சாரம்னு சொன்னாங்க. அதனாலதான் ஆயிஷா நாய் கேட்டாங்க, நீ என்ன கவாரிஜி பொம்பளையாண்டு? அந்த பொம்பளை சொல்ல அப்படியெல்லாம் இல்லை, நான் விளங்கி கொள்றதுக்காக கேட்கிறேன்னு சொன்ன போது ஆயிஷா நாய் ஒரு பதில் தான் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் காலத்துல நாங்களும் வாழ்ந்தோம், எங்களுக்கும் மாதத்திட்டு வந்துச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை கலாச்சார சொல்லல, நோம்ப கலாச்சார சொன்னாங்க. சொன்னதை செஞ்சுட்டு போங்க. நீங்க அதுக்கு மேல வச்சு அது ஏன் இது ஏன்னு சொல்லி உங்களோட மூளையை கொண்டு போட்டு அதை நீங்க குழப்பாதீங்க.
அல்லாஹ் சொல்லிட்டான், ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா அதை செஞ்சுட்டு போங்க என்கிற நிலையை ஆயிஷா நாய் அவங்க அந்த இடத்துல சுட்டி காட்டுறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்ப அதாவது குர்ஆன் சுன்னாவை விட அவரவருடைய மனதை, அவங்களுடைய அறிவை, அவங்களுடைய பகுத்தறிவை முற்படுத்துறதுங்கிறது பல்வேறுபட்ட வழிகேடுகளுக்கு காரணமா இருந்துச்சு. குர்ஆன் சுன்னாவை பொறுத்தளவு எங்களோட சுய விருப்பங்களை விட அதுக்கு கட்டுப்படணும். ஒரு ஹதீஸை பாருங்க. உசாமா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு போர்க்களத்தில் இருக்கிறாங்க. அந்த போர்க்களத்தில் எதிர்த்தரப்புல ஒரு ஆள் பலமா முஸ்லிம்களோட மோதி கொண்டிருக்கிறார். அப்ப உசாமா ரலியல்லாஹு அன்ஹு குறி வைக்கிறாங்க, இந்த ஆளை கொல்லணும் என்று பார்க்கறாங்க. ஏன்னா அந்த ஆள் தான் ரொம்ப ஓவரா சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறார். அவரை நோக்கியே போறாங்க, அவரோட சண்டை பிடிக்கிறாங்க. உசாமா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வீரமான சஹாபி, ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப நேசமானவர். சண்டையில வாளை ஓங்கிட்டாங்க, அவனை வெட்டுறதுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்னு கலிமா சொல்லிட்டான். இதை பார்த்தா அறிவுள்ள யாராவது என்ன சொல்லுவாங்க? போர்க்களத்தில் இவ்வளவு நேரம் சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறான், தன்னை தற்காத்து கொள்ளத்தான் இவன் கலிமா சொல்றான்னு நினைப்பாங்க. உஸ்மாமா அல்லாஹ் அப்படித்தான் நினைச்சாங்க, வெட்டிட்டாங்க. இப்ப யுத்தம் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நடந்த விஷயங்கள் சொல்லப்படுது. அப்ப உசாமா ரலியல்லாஹு அவங்க இதை சொல்லுகிற போது ரசூல் ஸல்லல்லாஹு கேட்டாங்க, கலிமா சொன்னதுக்கு பிறகு நீ வெட்டிட்டியான்னு. யார் ரசூலுல்லாஹ் அவன் தன்னை தற்காத்து கொள்றதுக்காக சொன்னா, யார் ரசூலுல்லாஹ் இவ்வளவு நேரம் சண்டை பிடிச்சிட்டு எங்க ஆக்களை கைய காலை வெட்டி போட்டு நான் வெட்ட வாழை ஓங்கினோடனே அவன் கலிமா சொன்னான், அவன் தன்னை தற்காத்து கொள்ள சொன்னான்னு சொன்னோன்னு நபி ஸல்லல்லாஹு கேட்டாங்க, நீ அவன் உள்ளத்தை பொளந்து பாத்தியா? நீ அவன் உள்ளத்தை பொளந்து பாத்தியா? நீ அவன் உள்ளத்தை பொளந்து பாத்தியான்னு ரசூல் ஸல்லல்லாஹு திரும்ப திரும்ப கேட்டாங்க. உசாமா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப திரும்ப கேட்கிறத பார்த்தோன்னே நான் என்ன நினைச்சேன்னு சொன்னா, இந்த யுத்தம் முடிஞ்சதுக்கு பிறகு நான் இஸ்லாத்துக்கு வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே நினைக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு அது வேதனையாக இருந்தது. உசாமா, இந்த கலிமாவை நாளை மறுமையில உனக்கு எதிராக கொண்டு வந்தால் அல்லாஹ்ட்ட நீ என்ன பதில் சொல்ல போகிறாய் என்று ரசூல் ஸல்லல்லாஹு கேட்டாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதன் ஒவ்வொரு மனிதனுடைய மூளையிலையும் உசாமா அவங்க சிந்திச்ச மாதிரி தான் வரும். அதை பார்க்கல. கலிமா சொல்றான் முஸ்லிம், அவன் எதுக்காக சின்ன திடீர்னு அந்த நேரத்தில் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்திருக்கிறான். இன்னொரு சஹாபி கேட்கிறார், யார் ரசூலுல்லாஹ் எனக்கு ஒருவனுக்கு சண்டை நடக்குது, ஏன் ஒரு கையை அவன் வெட்டிட்டான், நான் அவனை வெட்டத்துக்கு வாழ வாங்கணும்னு ஒரு மரத்துக்கு பின்னால மணிஞ்சு கொண்டு நான் முஸ்லீம் ஆகிட்டேன்னு சொல்றான், வெட்டட்டுமான்னு கேட்கிறாங்க. ரசூல் சொன்னாங்க வேணான்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு கையை வெட்டிட்டான், யார் ரசூலுல்லாஹ் வெட்டட்டுமான்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த சஹாபிக்கு பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்ப நீ அவனை வெட்டினின்னு சொன்னா அவன் இருந்த நிலைக்கு நீ மாறி விடுவாய்ன்னு சொல்றாங்க. அதாவது உன்னை கையை நாங்க வெட்டுவோம்னு சொல்றாங்க. அவன் இருந்த நிலைக்கு நீ மாறி விடுவாய். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீஸ் எல்லாம் கவனிச்சிருந்தா கலிமா சொன்னாலும் எனக்கு பைய செய்யாட்டி காவிராய்வான்னு 10 ரூபா கொடுத்துட்டு இருப்பாங்களா? இந்த ஹதீஸுக்கெல்லாம் நம்ம உரிய மரியாதை கொடுத்தா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 பேரையும் சந்திச்சது கிடையாது. யாரு? உசாமா அவங்க வெட்டினவரையும் சந்திச்சது கிடையாது. இந்த சஹாபி கேட்டவரையும் அவன் எனக்கு யாருன்னு தெரியாது, வெட்டிருக்கலான்னு சொல்லல அவங்க. அப்ப ஆதாரங்களின் அடிப்படையில தான் நாங்க நிக்கணும். இந்த ஆதாரங்களின் அடிப்படையில மாத்திரம் நாங்க நின்று கொண்டிருக்கிற போது பிரச்சனைகள் நமக்கு வராது. இதே போல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பிற்காலத்தில் இன்னொரு பிரச்சனை உருவானது. அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, ஒரு வழிகட்ட அமைப்பு உருவாகிற போது அதுக்கு பதில் சொல்றதுக்காக இன்னொரு அமைப்பு உருவாகும். அவங்க என்ன செய்வாங்கன்னா, இவங்களுக்கு பதில் சொல்றதுக்காக இவங்க எதுல கடுமையா இருக்கிறாங்களோ அதுல ரொம்ப விரிவாயிருவாங்க. இப்ப ஹவாரிஜிகளும் மூத்தசிலாக்களும் பெரும்பாவம் செய்யறவங்கள காபிர்னு சொன்னாங்க. இப்ப அவங்களுக்கு மறுப்பு சொல்றதுக்காக முர்ஜியாக்கள் ஒரு கூட்டம் உருவானாங்க. அவங்களுக்கு மறுப்பு சொன்னாங்க. அவங்க மறுப்பு சொல்லி எந்த லெவலுக்கு சமுதாயத்தை கொண்டு போய் உருவாக்குனாங்கன்னு சொன்னா, ஈமான் கொண்டதுக்கு பிறகு என்ன தவறு செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, ஒருவன் ஈமான் கொண்டதுக்கு பிறகு தவறு செஞ்சான்னு சொன்னா லா எதுர், அது அவருக்கு தீங்கிழைக்காது என்கிற மாதிரி கொண்டு வந்து முர்ஜியாக்கள் அவங்க என்ன செய்வாங்கன்னா, எப்ப பார்த்தாலும் அல்லாஹ் அருளாளன், அல்லாஹ் ரஹ்மான், அல்லாஹ் மன்னிக்கிறவன், இதை பத்தி பேசுவாங்க. ஹவாரிஜிகளை எப்ப பார்த்தாலும் அல்லாஹ் தண்டிப்பவன், அல்லாஹ் கடுமையானவன், சதீதுலிகா கடுமையானதாக்குவன், அவனுடைய பிடை கடுமையானதுன்னு சொல்லி அல்லாஹ் அந்த ரஃபான டைம் மட்டும் சொல்லுவாங்க. ரெண்டுக்கு நடுவுல தான் அஹ்லு சுன்னா இருக்குது. அப்ப இவங்க முர்ஜியாக்கள் என்ற பேர்ல வந்து பாவம் செய்வதை தாராளமயமாக்கக்கூடிய மாதிரியான ஒரு நேரத்தில் மக்களை வழிகேட்டுல கொண்டு போனாங்க. இதே போல சூபியாக்கள் என்கிற ஒரு கூட்டம் உருவானாங்க. அவங்க பார்த்தாங்க ஒரே பேசியா இருக்கிறது, அமல்ற ஆர்வம் காட்டணும், இபாதத்துல ஆர்வம் காட்டணும். இவங்க பார்த்தா ஒரே எடுத்து அதை வச்சு சரியா இது சரியானு பேசிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒதுங்கினாங்க. அவங்க இபாதத்துல சில நல்ல சூபிகள் இருக்கிறாங்க,
அவங்க வணக்க வழிபாடுகள் செஞ்சாங்க, இல்முல ஆர்வம் காட்டினாங்க, குர்ஆன் சொன்ன இபாதத்துக்களை மட்டும் செஞ்சாங்க, உலக வாழ்க்கையில பட்டட்டு வாழ்ந்தார்கள். இவங்க அஹ்லு சுன்னாவுடைய வட்டத்துக்குள்ள உள்ள சூபிகள் தான் அவர்கள். அவங்க சூபித்துவம் என்கிற பேர்ல வழிகேடுகளை கொண்டு வரல. குர்ஆன் சுன்னாவோட உள்ளபடி இருந்தாங்க, ஆடம்பரம் இல்லாம இருந்தாங்க, எளிமையான ஒரு வாழ்க்கையை கடைபிடிச்சாங்க. அதாவது இந்த அடிப்படையில் நிறைய மக்களுக்கு வழிகாட்டி சேவைகள் செஞ்சவங்க இருக்கிறாங்க. ஆனா ஒரு கூட்டம் சூபிகள் என்கிற பேர்ல உருவானாங்க. அவங்க தனியா இபாதத்துங்கிற பேர்ல ஒதுங்கி தனியா இருப்பாங்க. கொஞ்ச நாள் போக போக அவங்களுக்கு உலகத்தை பத்தி எதுவும் தெரியாது, படிக்கிறத பத்தி அவங்களுக்கு ஆர்வம் வராது. படிக்கிறதை விட அந்த நேரத்தில் நம்ம திக்ர் செய்யலாம், படிக்கிறதை விட அந்த நேரத்தில் நம்ம தொழுது கொண்டிருக்கலாம் என்கிற மாதிரி அந்த ரூட்ல போனாங்க. அப்ப இல்முடைய தன்மை அப்படியே இல்லாம போகுது. இல்மு இல்லாம போய் ஜஹ்ல் வந்துச்சுன்னு சொன்னா சைத்தானுக்கு அதை விட பெரிய லேசி வேற ஒன்றும் கிடையாது மனுஷனை வழி கெடுக்கிறது. பிறகு அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்நிய தத்துவங்களுக்கு ஆளானார்கள். வேற வேற மதங்கள் இருக்கக்கூடிய கொள்கைகள் எல்லாம் அதுக்குள்ள ஊடுருவிச்சு. சுபித்துவத்தின் பேரில் ஏராளமான பிரிவுகள் இருக்குது, ஏராளமான பிளவுகள் இருக்குது. இப்ப இந்த நாட்டில் கூட 33 தரிகாக்கள் இருக்குது. ஒவ்வொரு தரிகாவும் அந்த மக்களை வழி நடத்துறதுக்குன்னு தனித்தனி அமைப்புகளை உருவாக்குனாங்க. அந்த அமைப்புகள் அதாவது குர்ஆன் சுன்னாவுடைய வழிகாட்டல் இல்லாம உருவாக்கப்பட்டவைகள் ஏராளம். தரிகாக்கள் யாருடைய பேரில் இருக்கிறதோ அந்த சேகுமார்கள் சரியாக இருந்தாங்க. உதாரணமா முஹிதீன் இப்னு அப்துல் காதிர் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பொறுத்தளவு மிகப்பெரிய ஒரு ஷேக், மக்களை நல்வழிப்படுத்துறதுக்காக பிரச்சாரம் செய்தவர், மக்களுக்கு குர்ஆன் சுன்னாவை போதித்தவர். தான் மரணிக்கிற நேரத்தில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வசியத்து செய்கிற போதே குர்ஆனையும் சுன்னாலையும் முன்னால வச்சு கொண்டு அந்த வழியில போங்க என்று வசியத்து செய்தவர். ஆனா அவர பேரால பின்னால தரிகாவுடைய பேர்ல பல்வேறுபட்ட வழிகேடுகள் உருவானது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இவங்க இந்த சூபித்துவத்தை எந்த லெவலுக்கு கொண்டு வந்தாங்கன்னு சொன்னா இந்த சூபிகளும் இலங்கையில் இருக்கிறாங்க. அதாவது கடைசியில் அப்படியே அவங்க போய் என்ன நினைச்சாங்கன்னா அல்லாஹ்வோட இரண்டரை கலக்கிறது. அப்படி கலந்துட்டா நானும் அல்லாஹ் இந்த சிந்தனை வந்துச்சு. அதனால மன்சூருல் ஹல்லாஜ் என்று சொல்லக்கூடியவர் திக்ரு செய்கிற போது அனல் ஹக் நானே இறைவன் என்று திக்ரு செய்தாரு. அதனால அந்த காலத்து மன்னர்களால் அவர் கொல்லப்பட்டார். இந்த சிந்தனையுடையவர்கள் அதாவது தரீக்கத்துல் முஃப்லிஹீன் என்கிற பேர்ல மருதமணி, அதாவது நீங்க அப்துல்லா பைல்வான் பேர்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. மனுஷன் இறைவனோட இரண்டரை கலக்கலாம். முஹிதீன் இப்னு அரபி என்று சொல்லக்கூடியவர் இந்த கொள்கையை உருவாக்குனவர். அவரு இந்து மதத்தில் இருக்கக்கூடிய கொள்கையை அப்படியே இஸ்லாத்துக்குள்ள கொண்டு வந்தார். இந்து மதத்தில் சரிகை கிரியை யோகம் ஞானம் இருக்குது. இவங்களும் ஷரியத்து தரீக்கத்து ஹக்கீக்கத்து மாரிபத்துன்னு 4 படித்தரங்களை உருவாக்குனாங்க. இந்த மாரிபத்துங்கிற நிலையை ஒருவன் அடைஞ்சிட்டான்னு சொன்னா அவன் இபாதத்து செய்ய தேவையில்லை, அவனுக்கு ஏவலும் கிடையாது விளக்கலும் கிடையாது. இதுக்கு அவங்களா சில உதாரணங்கள் சொன்னாங்க. இந்த நிலையை ஒருவன் அடைஞ்சிட்டான்னு சொன்னா அவன் அல்லாவின் மடியில் தவழுகிற குழந்தை போன்றாவான். இப்போ உங்க கையில குழந்தை இருந்து 1க்கு 2க்கு போச்சுன்னா அடிக்க மாட்டீங்க. இந்த பச்சை புள்ள அதுக்கு என்ன தெரியும் அடிக்க மாட்டீங்க. ஒரு 5 வயசு பொடிய மடியில இருந்து 1க்கு இருந்தான்னு சொன்னா அடிப்பீங்க. அந்த அவுலியாக்கள் என்று சொல்லி இவங்க சொல்லக்கூடிய அவங்கள பொறுத்தளவு அல்லாஹ்வுடைய மடியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மாதிரி அவங்க என்ன செஞ்சாலும் அல்லாஹ் அவங்கள தண்டிக்க மாட்டான் என்கிற கொள்கையை சொன்னாங்க. அதனாலதான் கடந்த காலத்துல இலங்கை இருக்கக்கூடிய பாபாமார் எல்லாருமே கஞ்சா அடிக்கிறவங்களா இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேவல் விளக்கல்கள் கிடையாது. அவங்களோட பெரும்பாலானவங்க தொழாதவங்களா இருந்தாங்க. அவங்களோட பெரும்பாலானவங்க குளிக்காம இருப்பாங்க, சுத்தம் இல்லாம இருப்பாங்க, நாய்களோடு உறவு வைத்திருப்பாங்க. கடந்த காலத்து இமாம் ஷாரானி என்று சொல்லக்கூடியவர் வலிமார்களுடைய வரலாறுகள் என்று சில செய்திகளை பதிவு செய்திருக்கிறார். அந்த செய்திகளை பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு இந்தியாவோட காசியில அகோரிகள் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. நிர்வாணமா இருப்பாங்க, தொடர்ந்து கஞ்சால இருப்பாங்க, மனித மாமிசம் சாப்பிடுவாங்க, கழுதைகளோட தொடர்பு கொள்வாங்க. இந்த மாதிரியான போக்குள்ளவங்களாக அவர் வலிமார்கள் சிலரை வர்ணிக்கிறார். சில அவுலியாக்களுடைய பேர் சொல்லுகிற போது அல் உரியான் என்று போடுவார். உதாரணமா ஒரு ஆளோட பேரை போட்டு நலிமியான்னு போட்டா ஒரு நலிமியார ஓதுனவன் அது அவருடைய அர்த்தம், சலபின்னு போட்டா ஒரு சலபியார ஓதுனவன் அர்த்தம். ஆளோட பேரை போட்டு அல் உரியான்னு சொன்னா எப்ப பார்த்தாலும் இவர் நிர்வாணமா இருப்பார், உரியானத்தோட இருப்பாரு. இதுதான் அந்த வலியினுடைய அடையாளம். குளிக்க மாட்டாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா மலசலம் கழிச்சா சுத்தம் செஞ்ச மாட்டாங்க. என்ன கேட்டா உலகப்பற்று இல்லாம இருக்கிறாங்களாம். உலகத்துல பற்றில்லாம இருக்கிறதுங்கிறது ஆடம்பரத்தை தவிர்த்திருந்தாங்க. சகாபாக்கள் அப்படி இருந்திருக்கிறாங்க.
எளிமையா வாழ்ந்திருக்கிறாங்க. ஆட்சி அதிகாரங்கள் வருகிற போது வேணான்னு சொல்லி இருக்கிறாங்க. இது உலகப்பட்டில்லாத தன்மை. குளிக்காம இருக்கிறது இது உலகப்பட்டில் இஸ்ல அரங்கமா? இவங்க அதாவது ஒருவரை பத்தி சொல்லப்படுது, அவர் ஒரு நாள் கப்பல்ல போறேன்னா அவர் உடுப்பை பார்த்தாராம். அந்த உடுப்புல கம்பளி உடுப்புல கம்பளி அதாவது அந்த மயிர்களை விட பேன்கள் அதிகமா இருந்துச்சு. அதை பார்த்து அவர் சந்தோஷப்பட்டார். ஆகா, நான் பேணுதல் அதாவது பற்றோடு தான் உலகப்பட்டு இல்லாம தான் நான் இருக்கிறேன் என்று சந்தோஷப்பட்டு கொண்டார் என்று சொல்கிற மாதிரி. இப்படி இந்த மாதிரி கொண்டு வந்து சூபித்துவத்தின் பேரில், உண்மையான சூபித்துவத்தின் பேர்ல இருந்து மாத்தி வழிகேடுகளை கொண்டு வந்தாங்க. அந்த வழிகேடுகளுடைய தாக்கம் இன்னைக்கு எல்லா அமைப்புகளையும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. அந்த சூபித்துவ சிந்தனையினுடைய தாக்கம் அமைப்புகள் இருக்குது. அப்ப இந்த வழிகேடுகள் இந்த நம்ம வராம இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னா, கடந்த காலத்தில் இருந்த வழிகட்ட அமைப்புகளை நம்ம படிக்க வேண்டியிருக்குது. அவங்க எப்படி உருவானாங்க, என்ன பின்னணியில உருவானாங்க, அவங்க வளர்ந்ததுக்கான காரணம் என்ன, இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. அதெல்லாம் பார்க்கறதுக்கு பெரிய பிரச்சனை. அது உலக ரசூலுல்லாஹ் காலத்திலிருந்து நம்ம பிரச்சனை எப்படி வந்துச்சுன்னு பார்க்கணும். நம்ம ஒரு பொதுமகன் நிலையில இருந்து பார்க்கலாம். ஒரு பாமர மனுஷன், நமக்கு இதெல்லாம் படிக்கிற அளவுக்கு டைம் இல்லை. அப்ப நமக்கு இருக்கக்கூடிய வழி என்ன? ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் இந்த உம்மத்து பிளவுபடும், 72 கூட்டம் நரகம் போகும்னு சொன்ன நேரத்தில் சஹாபாக்களுடைய சிந்தனையை பாருங்க. யார சொல்ல யார் யார் நரகத்துக்கு போவாங்கன்னு கேட்கல. ஏன்னா அதை பத்தி தெரிஞ்சு கொள்றதுக்கு அவங்க ஆர்வப்படல. அவங்க என்ன கேட்டாங்க, யார சொல்ல சொர்க்கம் போற கூட்டம் எப்படி இருக்கு அதை சொல்லிருக்கேன்னு கேட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நானும் எனது தோழர்களும் இன்றைக்கு எப்படி இருக்கிறோமோ அப்படி இருக்கிறவங்க தான் சொர்க்கம் போவாங்கன்னு சொன்னாங்க. இது ஒன்று சாதாரண பொதுமானுக்கு போதும். நம்ம எதை செய்யறதாக இருந்தாலும் சரி, ரசூலுல்லாஹ்ட்ட இருந்துச்சா, அந்த சஹாபாக்கள் காலத்தில் இருந்துச்சா? ஒரு கொள்கை வருகிறது, அந்த கொள்கை ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்துச்சா, சஹாபாக்களுடைய காலத்தில் இருந்துச்சா? இல்லைன்னா விட்டுருங்க, அது நமக்கு வேண்டாம். இருக்கிறத செய்யறதுக்கே நமக்கு 7 ஆண்டு இருக்கிற போது இல்லாததெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு செஞ்சு கொண்டிருக்கணுமா? ரசூல் அவங்க செஞ்சது எத்தனையோ நமக்கு செய்ய முடியாத நிலையில இருக்கிறோம். அதை விட்டு போட்டு செய்யாததெல்லாம் நம்ம புதுசு புதுசா உருவாக்கி செஞ்சுட்டு இருக்கணுமா? எனவே அந்த வழி லேடா இருக்குது. அதை நம்ம படிச்சு கொண்டோம்னு சொல்லி சொன்னா நம்ம மற்ற எல்லா வழிகேடுகள் இருந்து நம்ம எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். எனவே இது லேசானது. 72 பிரிவுகளை பத்தி அறிஞ்சு கொள்றது நமக்கு கேளாது, நமக்கு அந்த அளவுக்கு வாய்ப்பு இல்லை, வசதி இல்லை, அல்லது அந்த மாதிரி அறிஞ்சு கொள்ற அளவுக்கு நமக்கு சக்தி கிடையாது. பிரச்சனையே இல்லை. ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க இதை நம்ம இதை நம்ம சொல்லலாது, இதையும் படிக்கிறதுக்கு எனக்கு இயலாது என்கிற நிலையை நம்ம வரையலாது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கடந்த காலத்தில் அந்த வழிகட்ட அமைப்புகளுடைய தாக்கம் உலகம் அழிகிற வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். ரசூலுல்லாஹ்வோட மௌத்தோட அங்கங்க சிலர் உருவானாங்க, நானும் நபின்னு சொல்லி. முசைலமத்துல் கذாப்னு சொல்றோம். முசைலமா தன்னை நபி என்று சொன்னான். அவனுக்கு முஸ்லிம்கள் வச்ச பேர் முசைலமத்துல் கذாப், பொய்யன் முசைலமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், 30 பெரும் பொய்யர்கள் தோண்டாத வரையில் உலகம் அழியாது. 30 பேரும் தங்களை நபி என்று சொல்லுவாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்ப காதியானிகள்ங்கிறவங்க அந்த லிஸ்ட்ல உள்ளவங்க. நான் இதை எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, காதியானிகள்ங்கிறவங்க ஒரு வழிகட்ட பிரிவு. இந்த காதியானிகள் சம்பந்தமாக இலங்கை இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளும் மக்களுக்கு பிரச்சாரம் செஞ்சிச்சு. அவங்க காபிர்கள் என்கிறத பகிரங்கமா அறிவிச்சிச்சு. அதனால இலங்கையில காதியானிகள் என்கிற அந்த வழிகட்ட அமைப்பு வளராம இருக்குது. சின்ன சின்ன வளர்ச்சி இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு பின்னால பெரிய பலம் இருக்குது. இன்றைக்கு கூட லண்டன்ல அதாவது லண்டன் இருக்கக்கூடிய பவர்ஃபுல் அமைப்புகள் அது உண்டு. இஸ்ரேல்ல கூட அவங்களுக்கு எல்லா வசதிகளும் உடைய மர்கஸ் இருக்குது. அப்ப இந்த காதியானிகளை பொறுத்தளவு இலங்கையில் அவங்களோட வளர்ச்சி குறைவு. என்ன காரணம்னு கேட்டா, இலங்கை இருக்கக்கூடிய எல்லா ஜமாத்துக்களும் அந்த வழிகேட்டுக்கு எதிராக பேசினாங்க. இலங்கை ஜமியத் உலமா இவர்கள் காபிர்கள் என்று அறிவிச்சு பள்ளி பூராக அந்த போட்டை போட்டாங்க. இவங்களோட திருமண உறவு வச்சு கொள்ளாங்கன்னு சொல்லி பகிரங்கமா பிரச்சாரம் செய்தாங்க. அன்றைக்கு இருந்த அரசுகிட்ட அவங்க ஒரு கோரிக்கை வைக்கிறதுக்கு இருந்தாங்க, இவங்களுக்குன்னு தனி ரெஜிஸ்டர் வைக்கணும், முஸ்லிம்களுக்குரிய ரெஜிஸ்டர் இவங்களை பதிய இயலாது என்கிற கோரிக்கைகள் வைக்கிறதுக்கு இருந்தாங்க. அதுக்கிடையில தான் இந்த தேவையில்லாத பிரச்சனைகள் வந்ததுனால அது செய்ய முடியாம போயிடுச்சு. இதை நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா, இதே மாதிரி ஹவாரிஜி சிந்தனையின் அடிப்படையில் வரக்கூடிய அமைப்புகள் பற்றியும் எல்லாரும் பேசியிருந்தார். இன்னைக்கு நாடு பூராக ஷியாக்கள் செல்வாக்கு செலுத்தி கொண்டு வராங்க, ஊடுருவி கொண்டிருக்கிறாங்க. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள், லோயர்கள் எல்லாம் அவர்களால் கவரப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஷியாக்களுக்கு எதிராகவும் இதே மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அமைப்புகள் ஒன்று சேர்ந்து செய்திருந்தா ஷியாக்கள் என்கிற வழிகேட்டை நம்ம குறைச்சிருக்கலாம்.
சூபித்துவம் என்கிற வழிகேட்டை நம்ம குறைச்சிருக்கலாம், பித்அத்துக்கள் என்கிற வழிகேட்டை நம்ம குறைச்சிருக்கலாம், குர்ஆனுக்கு முரண்படுகிற பேர்ல ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை மறுக்கக்கூடிய வழிகேட்டை நம்ம குறைச்சிருக்கலாம், முஸ்லிம்களை காபிராக்கக்கூடிய ஹவாரிஜி சிந்தனையில் உருவாகிய அதாவது பையத்தினுடைய பேரில் உருவாகின வழிகேட்டை நம்ம குறைச்சிருக்கலாம், எல்லாத்தையும் நம்ம செஞ்சிருக்கலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதுக்காகத்தான் அமைப்புகள் பற்றி எல்லாரும் பேசணும், வழிகேடுகள் பற்றி பேசணும். சில அறிஞர்கள் இந்த பின்னால ஏற்பட்ட வழிகேடு ஏற்பட்ட அமைப்புகளை பற்றி பேசுறது கடமைன்னு சொல்றாங்க. ஏன்னு கேட்டா அல் அம்ரு பில் மாரூஃப் வன் நஹி அனில் முன்கர் என்கிற அடிப்படை, இந்த லிஸ்ட்ல போயிடாதீங்க என்று மக்களை தடுக்கிறதுக்காக என்கிற அடிப்படையில் அவங்கள பத்தி பேசுறது கடமை என்று சொல்கிறார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சோழர்களே, கடந்த காலத்தில் உருவாகின வழிகட்ட அமைப்புகள் பேர்கள் இல்லை என்று சொன்னாலும் அந்த சிந்தனைகளுடைய தாக்கங்கள் இருக்குது. நம்ம முதல்ல என்ன நினைக்கிறோம்னு சொன்னா, இந்த தாக்கத்துக்கு நான் உள்ளாகிடக்கூடாது, என் குடும்பம் உள்ளாயிடக்கூடாது, அதை பார்க்க பாதுகாக்கிறதாக இருந்தா குர்ஆனையும் சுன்னாவையும் எப்படி சஹாபாக்கள் அணுகி விளங்கி செயல்படுத்தினாங்களோ அந்த வழியில நம்ம இருந்துடணும். அங்கிட்டு இங்கிட்டு சைட்டால யாராவது இழுத்தா போயிடக்கூடாது என்கிற விஷயத்துல நம்ம நிதானமாக இருந்தோம்னு சொன்னா நம்ம சத்தியத்தை விட்டு தடம்புரலாம இருக்கலாம். அதைத்தான் அல்லாஹ் தஆலாவும் அந்த சூரா அன்ஆம்ல பல வழிகளை பின்பற்றாதீங்க, அல்லாஹ்வுடைய வழியை விட்டு அதை உங்களை தூரமாக்கி விடும் என்று அல்லாஹ் தஆலா வசியத் சொல்கிறார். இந்த வசியத்தை கவனத்தில் கொண்டு குர்ஆனையும் சுன்னாவையும் சஹாபாக்கள் புரிந்து செயல்படுத்தி அந்த ஒழுங்குற செயல்படுத்துவதற்கு முயற்சி செய்வோம். அந்த அடிப்படையில் விளங்கிக் கொள்வதற்கு முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு எனக்கும் உங்களுக்கும் தௌபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.